நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா மிக பிரம்மாண்டமாக கடந்த ஒரு வாரமாக திட்டமிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள், தேர்தல் வீக வகுப்பாளர், அப்புறம் தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், அதே போல் ஜன் சுராஜுடைய தலைவரும் முன்னாள் ஐபேக் உடைய நிறுவனமான பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காங்க. இது விஜய் அவர்கள் அஃபிஷியலாக கலந்து கொள்கிற 2வது கட்சி நிகழ்வு. மாநாட்டுக்கு பிறகு இப்போ தான் ஒரு கட்சியோட நிகழ்வில் 2வது முறையாக கலந்துக்கிறாரு. பரந்தூருக்கு வந்து ஒரு போராட்ட களத்துக்கு போயிட்டு வந்தார். அதில் பெரிய அளவில் எல்லோரும் பேசலை. ஆனால் இது 2வது முறையாக விஜய் கலந்து கொள்கிற நிகழ்வு என்பதனால ஓராண்டு கட்சி ஆரம்பித்து ஆயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே ஒரு திமுக பாஜக தான் என்னுடைய எதிரின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஆட்சி குறித்து, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய அவலங்கள் குறித்து விஜய் கடுமையாக பேசுவார். குறிப்பாக மும்மொழி கொள்கை குறித்து எல்லோருக்கும் புரியும்படி எளிய மொழியில் பேசுவார். இந்தி திணிப்பு, அந்த இந்தி திணிப்புக்கு பின்னாடி கூடிய அரசியல் குறித்து விஜய் பேசுவார். அதே போல் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கி நடைபெற்றக்கூடிய கனிம வள கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, பள்ளிக்கூடங்களுடைய பாலியல் சீண்டல், ஆசிரியர்களால் மாணவிகள் கூடிய பாலியல் சீண்டல், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அதே போல் தமிழ்நாடுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல், லஞ்சம், குடும்ப ஆட்சி, இப்படி 4 ஆண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. பெண்களுக்கு ஊக்கத்தொகை, மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை, மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, இதை தவிர இந்த ஆட்சியில் எதையுமே செய்யலை. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆசிரியர் பெருமக்களும், ஜாக்டோஜியோ அமைப்பினரும், மீனவர்களும், மாணவர்களும், மின் ஊழியர்களும், செவிலியர்களும் போராட வந்துட்டாங்க. இப்படி தமிழ்நாடே ஒரு போராட்ட களமாக இருக்குது. முதலமைச்சர் சொல்வது போல 1 லட்சம் போராட்டம் தமிழ்நாடு நடைபெற்றிருக்கு. இதையெல்லாம் குறித்து விஜய் அவர்கள் இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசுவார்னு பார்த்தா பேசுனது 13 நிமிஷம். அதில் 3 முறை துண்டிச்சிட்ட பார்த்துருக்காரு. இவர் பேசுனதை விட ஆதவ் அர்ஜுன் 20 நிமிஷம் பேசி அவர் மொத்த கைத்தட்டியும் வாங்கிட்டு போயிட்டார். சொல்லப்போனால் விஜய் பேச வர்றதுக்கு முன்னாடி விஜய் ஃபயர் ஸ்பீச், ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் கொடுக்க போகும் விஜய், ஒரு வாரத்திற்கு சமூக வலைத்தளத்தை புரட்டி போடப்படும் விஜய்னாங்க. உண்மையிலே தாவேக்காவுக்கு தலைவர் விஜயா இல்லை ஆதவ் அர்ஜுனான்னு தெரியல. ஆதவ் அர்ஜுன் வந்து தமிழ்நாடு அரசுடைய கடன் குறித்து பேசுகிறாரு, வாரிசு அரசியல் குறித்து பேசியிருக்காரு, விஜய் உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசியிருக்காரு. விஜயை போலவே அவர் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறாரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. போலி சாமியார் மாதிரி போலி அப்பா. நாம் விஜயனான்னு சொன்னால் அவங்க உதயநிதியை உதயனான்னு சொல்கிறாங்க. எல்லாமே இங்கிருந்து காப்பி அடிக்கிறாங்க. விஜயோடைய ரசிகராக தான் முதலமைச்சர் இருக்கணும், அவரும் வெள்ளச்சட்டையும் காக்கி பெண்ணும் போடுறாரு, அதை அப்படியே போட்டு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கூட கண்டென்ட்டாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தமிழ்நாடு அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகளை ஆதவ் அர்ஜுன் எழுப்பினார். ஆனால் விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் தான் முகவரின்னு சொல்கிறாங்க, அவர் தான் அடையாளம்னு சொல்கிறாங்க, அவர் ஒரு கொள்கை தலைவர்னு வேறு சொல்கிறாங்க, அவர் ஒரு 5 கொள்கை தலைவரை வச்சுருக்காரு. இந்த தமிழ்நாடு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசுவார்னு பார்த்தா மும்மொழி கொள்கை குறித்து அவருக்கு திமுகவும் பாஜகவும் கல்லை கூட்டின்னு வச்சுக்கிட்டு செட்டிங் பண்ணிக்கிட்டு இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க விளையாடுற மாதிரி விளையாடுறாங்களே ஒழிய அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. மற்றபடி அது பாசிசம், இது பாயாசம், அவங்க நம்ம அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரி, இவங்க நம்ம அரசியல் எதிரி, நம்ம அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க, வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் சொன்ன டயலாக் எடுத்து போட்டு, அதாவது மொத்தமாக அண்ணன் சீமான் பேச்சை விஜய் அவர்கள் நல்லா கேட்டிருக்காரு, மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுலேருந்து 2-3 கண்டென்ட் எடுத்து நாம் தமிழர் கட்சி எப்படி திமுக பாஜக விமர்சனம் பண்ணுமோ அதே போல தான் விஜய் திமுக பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்தி எதிர்ப்பு குறித்து, இந்தி திணிப்பு குறித்து ஏன் விஜய் அந்த மேடையில் பேசினா பிரசாந்த் கிஷோர் கோச்சுக்குவாரா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது அது இல்ல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. யார் பேரையும் குறிப்பிடாம இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ், நம்ம வந்து வேற ப்ரோ, நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜில் போகிறோங்கிற மாதிரி எப்போதும் போல சாடமானையாக பேசியிருக்காரு. இந்த ஊர்களில் போகும்போது அவன் வந்தானா இவன் போனாலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிளவிகள்லாம் உட்காந்து பேசுவாங்கல்ல, அது மாதிரி சாடமாடையா
ஒரு சிலர் நம்மளை எதுக்குறாங்க, எதுக்கு எதுக்குறாங்கன்னே தெரியல. அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நம்மளை பார்த்து சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் கத்துறாங்க கதறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் மாநாட்டில் கிண்டல் பண்ணது போலவே இதுலையும் மறைமுகமாக பேசுகிறாரு. ஆட்சியாளர்கள் நம்மளை விமர்சிப்பது போலவே சில பேர் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்றாரு. ஆட்சியாளர் விமர்சிக்கிறாங்க, வேற யார் உங்களை விமர்சிக்கிறா? உங்களை விமர்சிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் கொள்கை ரீதியாக. அப்போ நாம் தமிழர் கட்சினா பேரை சொல்ல வேண்டியதானே? சீமானு பேரை சொல்லலாம், இல்லை நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம், இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லலாம். பேரை சொல்றதுக்கே பயந்து போய் ஒரு சிலர் திடீர்னு நம்மளை எதிர்க்கிறாங்க. நம்ம பேசிக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவன் திடீர்னு உள்ளே வந்துட்டான்னு சொல்லி நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய புரிதலில் திடீர்னு நாம் தமிழர் கட்சி அவரை விமர்சிப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சு விமர்சிக்கிறாரே ஒழிய பொத்தாம் பொதுவாக சாட மாடையாக பேசுகிறாரே ஒழிய குறிப்பிட்டு பேசுகிறார். இதைத்தான் முதலமைச்சர்னு பேசுகிறார். யார் யாரோ இன்னைக்கு வர்றாங்க, யார் யாரோ பெரியாரை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் சீமான் குறித்து யார் யாரோ புதுசாக வந்தவங்க அப்படின்னு பேசுகிறார். அதைத்தான் விஜயும் வந்து சாடா மாடையாக பேசியிருக்காரு. திமுக குறித்தாவது சரி, நாம் தமிழர் கட்சி குறித்து நேரடியாக பேச வேண்டாம், திமுக குறித்தாவது நேரடியாக விஜய் ஒரு தாக்குதல் நிகழ்த்துவார், ஒரு விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னா இல்லை. ஆனால் எதையுமே பேசாத விஜய்க்கு பில்டப்னா ஓவர் பில்டப். இந்த விவேகம் படத்தில் அஜித் குறித்து விவேக் ஓப்ராய் வந்து அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ரன்னிங்கில் 6 ஸ்கெட்ச் போடுவான் அப்படிங்கிற மாதிரி பில்டப்பாக கொடுத்துட்டு இருப்பாப்புல. அதே மாதிரி விஜய்க்கு பில்டப்பாக கொடுக்குறாங்க. இன்னொரு வரப்போகிற 62 வாரங்களுக்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர். வரப்போகிற 62 வாரத்துக்கும் விஜய் இப்படி தான் பேசுவாரா? துண்டு சீட்டு வச்சு பேசுறது ஒன்றும் தவறான காரியம் கிடையாது. ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே துண்டு சீட்டுனா அது வந்து என்ன கண்டென்ட் பேச போகிறோம், சில விஷயங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எழுதி கொண்டு வருவாங்க, சில கவிதைகளை எழுதி கொண்டு வருவாங்க, சில நல்ல தகவல்கள் எழுதி கொண்டு வருவாங்க, சில இடத்துல வந்து சில தலைவருடைய பேரை வந்து கோட் பண்ண வேண்டியிருக்கும், அதை எழுதி கொண்டு வருவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு பேசுவாங்க. பார்த்து பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது துண்டு சீட் எடுத்துகிட்டு அந்த வகையில் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு அதை ஃப்ளோவில் கொண்டு போவாங்க. ஆனால் விஜய் அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்படி சில பேர் நம்மளை பேசுகிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, என்னத்தை எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே, இவங்கிட்ட எழுதி சொல்லி படிக்க சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், என்னவா இருக்கும், ஆனால் பெரிய எழுத்தாக எழுதி தொடங்கினா கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அப்படி நின்ட்டாப்ல, ஸ்டக் ஆகிட்டாப்ல. நம்மளுடைய அரசியல் எதிரிகள் வந்து நம்மளை பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம இப்போ வந்து நம்மளை சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அப்படின்னு திருப்பி துண்டிச்சிட்டு இப்படி தனியாக 50 வருஷமாக ஒரு துண்டு சீட்டு கூட நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு துண்டு சீட்டா அவராது துண்டு சீட்டு, இவர் A4 சீட்டு. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. விஜய் அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, சில பேர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, சில பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. யார் இந்த சில பேர், யார் கேட்டது, யாரும் கேட்கல, நானே கேட்டுக்கிட்டேன்டா. அதோட கருப்பா குட்டையா சுருட்ட முடி வச்சோன்னா உனக்கு தெரியுமா? தெரியாது. யோ கருப்பா குட்டையா சுருட்ட முடிச்சு நீ பார்த்தியா பார்க்கலையா? எவ்வளவு செலவு பண்ணண்டா? யாரா சொல்கிற? என்னைய தாண்டா சொல்கிற, என்னைய தெரியும், என்னைய நீ ஒன்னியவே நீ ஏன்டா தேர்றங்கிற மாதிரி விஜய் அவர்கிட்டே கேட்குறாராம். சில பேர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இளைஞர்களுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? யார் இப்படி கேட்டது? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி விஜயை பார்த்து கேட்டது யார்? எல்லா கட்சியிலும் தான் இளைஞர்கள் இருக்காங்க. திமுகவில் தான் இளைஞர் இருக்காங்க, அதிமுகவில் இளைஞர் இருக்காங்க, நாம் தமிழ் கட்சி முழுக்க இளைஞர் இருக்காங்க, பிஜேபியிலும் இளைஞர் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் தான் இளைஞர் இருக்காங்க. இவர் வந்து இளைஞர்களுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவர் பிராண்ட் பண்ணுறாராம். இளைஞர்களுக்கான கட்சி தாவேக்கான ஒரு பிராண்ட் பண்ணுறாராம். புஷி ஆனந்த் இளைஞரா? உங்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் பொருளாளர் ஒருத்தருக்கார், அவர் இளைஞரா? நீங்கள் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கீங்களா பல பேர் 55 வயசுக்கு மேலே தான் எல்லாமே, அவங்களாம் இளைஞரா? இவர் இளைஞர்களாக வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்கிறதுக்காக இவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன் இளைஞர் இருக்கக்கூடாதா? அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இளைஞர் தான், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இளைஞர் தான். அவங்க அண்ணா, அவங்க எம்ஜிஆர், நீங்கள் அண்ணாவும் கிடையாது எம்ஜிஆரும் கிடையாது, அது வேறு விஷயம். அது இல்லாமல் இன்னொரு சொல்கிறார், ஏன் எளியவர்களுக்கு ரொம்ப ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பொறுப்பில் போட்டிருக்காங்க, ஏன் எளியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? எளியவர்களுக்கான கட்சி தான் இந்த கட்சி. இளைஞர்களுக்கான கட்சி, எளியவர்களுக்கான கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். அது இவரும் நானும் ரவுடி தான் சொல்லி வண்டியில் ஏறாரு. இவர் பண்ணுறது பண்ணையார் அரசியல். இவர் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் பண்ணையார்கள்லாம் அரசியல் இருந்தாங்க, இப்போ அரசியல் இருக்கக்கூடிய எல்லாரும் பண்ணையாராக மாறிட்டாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றாரு. இவர் பண்ணுறது என்ன? எளியவர்களுக்கான கட்சி தான் பேனர் கட்டி அதில் பால் அபிஷேகம் பண்ணுமா?
எளியவர்களுக்கான கட்சி தான் பறவை காவடி வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு போமா? எளியவர்களுக்கான கட்சி தான் மதுரையிலேருந்து மேலூர் வரைக்கும் சுங்கச்சாவடியில் இப்போ மாவட்ட செயலரை அறிவித்ததுக்காகவே பறை இசை, செண்டை மேளம், கரகாட்டம், மயிலாட்டம், மாநாட்டம் வச்சுக்கிட்டு எளிய மக்கள் நடத்துகிற கட்சி தான் அப்படி பண்ணுமா? எளிய மக்கள் கட்சி தான் நடத்துகிற கட்சி தான் மாவட்டத்தை அறிவித்த உடனே பிரியாணி விருந்து போட்டு அங்கே ஒவ்வொரு மாவட்ட தலைவர் நகர்லேயும் கோலாகலமாக கொண்டாடுமா? மக்களுக்கு இடையூறு ஏற்படுவது போல பட்டாசை கொளுத்தி மக்களுடைய பொது போக்குவரத்தை இடையூறு செய்து எந்த எளியவர் நடத்தக்கூடிய கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி இதை செய்யும்? ஈசிஆரில் 5 நட்சத்திர விடுதியில் கட்சியினுடைய முதலாம் ஆண்டு விழாவை நடத்திட்டு எளிய மக்களுக்கான கட்சின்னு இறக்கமே இல்லாமல் சொல்கிறீங்களா ஐயா? இதை விட பெரிய குடும்பம் தெரியுமில்ல, 3000 கோடி கொடுத்தாதான் தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுப்பாரு பிரசாந்த் கிஷோர். திமுக கிட்டே 3000 கோடி வாங்கியிருக்காரு. திமுக காரன் அவன் கறந்த என்ன சொல்றது காற்றுலேயே நெய் எடுப்பான், காளமாட்டுக்கிட்டே அவன் பாலை கறப்பான், கும்புலையே பாலை பிதுக்கி எடுப்பாங்க. அந்த கூட்டத்துக்கிட்டே 3000 கோடியை பிரசாந்த் கிஷோர் வாங்கிட்டு போயிருக்காப்புல. அப்போ பிரசாந்த் கிஷோர் அட்வைசராக இந்த கட்சிக்கு இருக்காருங்கிறது வெளிப்படையாக பிரசாந்த் கிஷோரை ஒத்துக்கிட்டாரு. ஏன் நல்ல திறமையானவர்களை வந்து பயன்படுத்தி கூட கூடாதான்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் கேட்குறாரு. அதே போல் பிரசாந்த் கிஷோர் உள்ள வரது எந்த தப்பு இருக்குன்னு சொல்லி திமுக தாவேகா கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியிலே பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய சிந்தனைகளை தாவேக்காக நான் செயல்படுத்த போகிறேங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்காரு. அது இல்லாமல் பீகார்காரன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்க வச்சான் அப்படிங்கிற பெருமை எனக்கு வரணும். பீகார்கார தோனி சிஎஸ்கேல விளையாடுவது போல ஏன் நான் விஜய்க்காக இந்த ஒரு களத்தை அமைச்சு கொடுக்கூடாது, 2026 அமைக்கிற ஆட்சிக்கு நான் ஏன் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கேட்குறாரு. அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு பணத்தை கொடுத்து கூட்டு வரீங்கன்னா இது எப்படி எளிய மக்களுக்கான கட்சியாக இருக்க முடியும்? எளிய மக்களுக்கான கட்சினா அந்த மக்கள் பிரச்சனையை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மனசுலேருந்து பேசணும். நீங்கள் மனசுலேருந்தும் பேசலை, எழுதி வச்சு பேசுனதையும் ஒழுங்காக பேசலை, எழுதி கொடுத்தனும் உங்களுக்கு எழுதி ஒழுங்காக எழுதி கொடுக்கல. ஆதவர்ஜனுக்கு எழுதி கொடுத்தவன்ட்ட எழுதி வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கும். ஆதவர்ஜன் அவருக்கு மட்டும் நல்ல ஆள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு எவனோ டம்மியாக எழுதி கொடுத்துருக்காரு. அனைமா புசியானது இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உச்சபட்ச கொடுமை என்னன்னா, ஆதவர்ஜன் பெருங்கோடீஸ்வரன், விஜய் தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஒரு நடிகர், இன்னைக்கு 1000 கோடிகளுக்கு மேலே, 1000 கோடி மினிமம் 1000 கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் பெருங்கோடீஸ்வரன். தாவேக்கால கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு 15 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அதே போல் கட்சி பொறுப்பில் ஒரே ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டுட்டு எளிய மனிதர்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கிக்காரு எங்களுடைய தளபதின்ட்டாங்க. ஒருத்தரை போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் பெரும் பணக்காரன். அந்தந்த ஊரில் கட்சிக்காரன்லேயே தன் ரசிகன்லேயே பணக்காரனாக தேர்ந்தெடுத்து மாவட்ட செயலராக போட்ட விஜய் அவர்கள் எளிய மக்களுக்கான கட்சின்னு சொல்கிறதும், ஆதவர்ஜன் சொல்கிறாரு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, கொள்கை இருக்குது, பெரும் கூட்டம் இருக்குது, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கேரியருடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி விஜய் இருக்காரு, நம்மக்கிட்ட என்ன இல்லை, பணம் மட்டும்தான் இல்லை. யாரு டேய் ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா அப்படின்னு கவுண்டமணி இந்த பிரபு பார்த்து கூட வாங்க ஏழைங்களான்னு அது மாதிரி ஏழைங்கெல்லாம் கூட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏழைங்க. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது. அடடா ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? 10,000 ஏக்கர். அவ்வளவுதான். 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தேர்தல் வீக வகுப்பாளர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்திருக்காரு. இந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த மேடையில் சொல்கிறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அடுத்து வருகிற 100 நாட்களுக்கு தாவேக்கா 10 மடங்காக வளரணும், 10 டைம்ஸ் க்ரோத் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தாவேக்காவையுடைய சார்ந்த தொண்டனும் 10 பேரை கட்சியில் சேர்க்கணும். இதுதான் பிரசாந்த் கிஷோர் போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவிலே முதல்ல 2016 போட்டது அண்ணன் சீமானவர்கள். எவ்ரி யூத் எவ்ரி பூத் 10 யூத், ஒருவர் 10ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். நீ கட்சிக்கு வந்த மகிழ்ச்சி, கட்சி வேற 10 பேரை கட்சியில் சேர்த்தா அது வளர்ச்சி. இப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு போய்கிட்டு இருக்காரு. அதாவது சீமானன் போட்ட ஸ்ட்ராட்டஜியை பீகாரில் போய் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து சொல்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வீக வகுப்பாளரான். யோ உங்கள் பிரசாந்த் கிஷோருக்கே வீக வகுப்பாளர் அண்ணன் சீமான் தான்டா. பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சல, தமிழ்நாட்டுக்கே முகமும் முகவரியும் விஜய் தானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இவங்க இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு முகமும் முகவரின்னு சொல்லி ஈவேராவை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு முகவரின்றாங்க. இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்கு முகவரி கலைஞர்ன்றான்.
இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்கு முகவரி ஸ்டாலின் தான்றான். இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்கே சனாதனத்து மூலமாக எதிர்த்து மூலமாக உதயநிதி தான் முகவரின்றான். இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் முகவரி இல்லாதவங்களா, அட்ரஸ் இல்லாதவங்களா? நாங்களாம் அட்ரஸ் இல்லாத பயிர்களாடா. எங்களுக்குன்னு முகமும் முகவரியும் எங்கள் தமிழ் தலைவர்கள் 1000 தலைவர் இருக்கான். விஜய் ரசிகர்களுக்கு வேணால் அடையாளமாக இருக்கலாம், விஜய் ரசிகர்களுக்கு வேணால் ஒரு முகவரியாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் விஜய் எப்படி முகமாக இருக்க முடியும்? விஜய் எப்படி முகவரியாக இருக்க முடியும்? அப்படி விஜய் முகமும் முகவரியுமா மாறதுக்கு விஜய் செஞ்ச செயல் என்ன? போராட்டம் எத்தனை? அவர் பேசிய எதிர்ப்பு எத்தனை? அவர் வைத்த முழக்கம் எத்தனை? இன்னும் மக்கள்கிட்ட இறங்கலை. அவர் அடுத்த மாதம் தான் இறங்க போறாராம். இறங்குறதுக்கு முன்னாடியே அவர் தான் முகம், அவர் தான் முகவரி. இதில் ஒருத்தன் மேடையில் கொள்கை உறுப்பு சுனேச்சாரன்னு ஒரு தம்பி பேசுகிறாப்புல. அவர் சொல்கிறாரு, பாதையை தேடாதே உருவாக்கு என்று சொல்வார்களே. யார் சொல்லுவா? பாதையை தேடைய உருவாக்குதுன்னு தேசிய தலைவர் மேதவி சொன்னது. அந்த பேரை சொல்றதுக்கு உனக்கு பயமா இருந்தா அந்த மேடையில் சொன்னா திட்டுவாங்க, இல்லை வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னா சொல்லாமல் இருக்கணும். பாதையை தேடாதே உருவாக்கு என்று சொல்வது போல இவன் என்னமோ சொல்ற மாதிரி. அதே போல சொல்றாப்புல, அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல. அம்பேத்கர் அப்படி சொல்லலை. அதிகாரம் மிக வலிமையானது அப்படிங்கிறது மட்டும் தான் அம்பேத்கர் சொன்னார். அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு அண்ணன் சீமான் சொன்னார். அம்பேத்கர் சொன்னதையும் அண்ணன் சீமான் சொன்னதையும் இணைச்சிக்கிட்டு அம்பேத்கர் சொன்னதை இவன் படிச்சுக்க மாட்டான். சீமானன் மேடையில் சீமானன் பேசுறதை கேட்டு வந்து அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. என்ன ரைமிங்காக இருந்தால் ஓன் டேலாக்னு போட்டுருவியாடா? இதுக்கு பேர் தான் அறிவு திருட்டு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்டும்பாங்கல்ல, இதுதான். அதாவது இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் கலைஞர் சொன்னதை நம்ம சொன்ன மாதிரி அடிச்சுடக்கூடாது. இப்போ கலைஞர் வந்து சொல்லுவார்ல, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படிம்பாரு. இப்போ நம்ம போயிட்டு நான் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்னு நம்ம யாருன்னே சொல்லணும்ல. கலைஞர் சொல்லிக்கார கலைஞர்னு சொல்லு. கலைஞர் மேலே விருப்பு வெறுப்பு இருக்கலாம். அதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிந்தனையை, ஒரு பேசுனதை அதை களவாங்கக்கூடாது. இப்போ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி சொன்னது சீப்பா ஆதித்தினார். ஆனால் இவனு என்ன பண்ணிட்டாங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கலைஞர் சொன்னது போலன்னு எழுதிக்கிட்டு இருப்பான். இனிய குரலாக எதாவது சொல்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்த்தற்று என்று கலைஞர் அன்னைக்கே சொல்லியிருக்காருண்ணா. இது கலைஞர் சொல்லியிருக்காரு. எடு செருப்ப என்ன வள்ளுவர் சொன்னது. வள்ளுவர் சொன்னதை கலைஞர் மேலே சொன்னாரா, உடனே இங்கே கலைஞர் சொன்னது மாதிரி ஆகிட்டாங்க. அப்படி இவங்க என்னது தலைவர் சொன்னதையும் அண்ணன் சீமான் சொன்னதையும் இவங்க சொன்ன மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன். நான் கூட விஜய் எதுக்காக இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த பிரசாந்த் கிஷோர், இந்த ஆதவ் அர்ஜுன் இவங்களெல்லாம் கூட்டு வச்சிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு, அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, கட்சியை தொடங்கிட்டாரு, கட்சி பேர் வச்சுட்டாரு, மாநாடையும் போட்டாரு. நேரடியாக மக்கள்கிட்ட இறங்கி பேசிடலாம் வேண்டியதானே, எதுக்கு இத்தனை பேரை கூட்டு வராரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். விஜய் இன்னைக்கு பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, விஜய்க்கு இந்த 3 பேர் பத்தாது, இன்னும் 30 பேர் தேவைப்படுது. ஏன்னா இந்த 3 பேரை வச்சுக்கிட்டே 13 நிமிஷம் பேசுறதுக்கு அவர் 10 முறை குனிஞ்சு துண்டுச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுலேயும் திணறி நிற்கிறாரு. ஐயோ பேதியில் வாங்கி என்னத்தை எழுதி கொடுத்துருக்காங்களே, ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து தொலைச்சி எதெல்லாமல் பேசிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல. இந்த 3 பேர் இருக்கும்போது இந்த லட்சணம். ஒரு கட்சியில் கட்சி தலைவர் எப்போதும் கடைசியாக பேசுவார். அப்படி தான் விஜய் கடைசியாக பேசினார். கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், பொறுப்பாளர், கொள்கை உறுப்பு செயலாளர்லாம் 10 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா, கட்சி தலைவர் கடைசியாக ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க. சீமானன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார். ஒரு கண்டென்ட் இருக்கும். மற்ற தலைவர்கள் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேச வச்சுக்கோங்க. இங்கே விஜய் 13 நிமிஷம் பேசுறாரு, ஆதவர்ஜின் 20 நிமிஷம் பேசுறாரு. கன்ஃபியூஸ் ஆகுது யார் தலைவர்னு. எழுதி வச்சுக்கலாம். இப்படியே போச்சு அப்படின்னா இன்னொரு 62 வாரங்களில் இப்போ விஜய் ஆதவர்ஜின் இங்கே இருக்காங்க. 62 வாரமும் விஜய் இப்படியே பேசிட்டு இருந்தாரு, 62 வாரமும் ஆதவர்ஜின் இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா விஜய் இங்கே இருப்பார், ஆதவர்ஜின் இங்கே இருப்பார். தாவேகா தொண்டர்கள் எங்கே இருப்பான்? பணம் எங்கே இருக்கோ அங்கே இருப்பான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,